வணக்கம், வெல்கம் டு சுகர் டாக்ஸ். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், எப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிறத சின்னதாக டக்குன்னு பார்த்துடலாம். முதல் விஷயம், ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டில் கண்டிப்பாக பார்க்கணும். லேபில் தான் பார்க்கணுன்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து குளுக்கோமீட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களே ரொட்டீனாக அதை அப்பப்போ பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் சுகர் என்ன சாப்பிட்டா ஏறுது, எப்படி அதை குறைக்கலாம், எந்த ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம், நம்ம இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கோம்னா அந்த டோஸை குறைக்க வேண்டியது வருமா, இல்லை தலை சுத்தல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது தலை சுத்தல் வந்து சுகர்னால தான் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து வீட்டில் குளுக்கோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால கண்டிப்பாக வீட்டில் குளுக்கோஸ் பார்க்கறத தான் முதல்ல என்கரேஜ் பண்ணுவோம். அப்படி பார்க்க முடியாது, பார்க்க தெரியாதவங்க கண்டிப்பாக லேபில் பார்க்கணும். ஸோ லேபில் பார்க்குறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் இது வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி 3 மாத பிளட் சுகர் HbA1c கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்கள். அதுதான் உங்களோட சுகர் லெவல் பர்சிஸ்டண்ட்டாக கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிடும். அதே மாதிரி உங்களோட வெறும் வயிற்றுல கொழுப்பு எவ்வளோ இருக்குது, ஃபாஸ்டிங் லிப்பிட் ப்ரொஃபைல் அது பார்க்குறதும், உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறதும், உங்களோட லிவர் என்சைம்ஸ் எல்லாம் பார்க்குறதும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அது பண்ணாலே உங்களுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை அது கால் நரம்புக்கான டெஸ்ட் பயோடெசிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நரம்பு பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாம், எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கண் டாக்டர் கிட்ட போய் கண்ணில் ரெட்டினோபதி ஸ்கிரீனிங், அதாவது கண்ணில் சுகர்னால வர நரம்பு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கார்டியாக் இவாலுவேஷன், ஒரு இசிஜியோ இல்லை இசிஜியில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா எக்கோவோ கண்டிப்பாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக பண்ண வேண்டிய டெஸ்ட்டு. இதை தவிர ஒரு ஓல்டேஜ் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை வந்து வெளியே நிறைய போகாதவங்க, இல்லை சிக் பேஷண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ரொட்டீனாக அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட வைட்டமின் B12 வைட்டமின் Dயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போத்தி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த 2 டெஃபிஷியன்சி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதையும் முடியும் போது டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிசிஷியன்ட்ட ரிப்போர்ட்ஸை காமிச்சு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்தந்த டெஸ்ட் எல்லாம் இந்தந்த மாதிரி எடுத்தீங்கனாலே போதும், உங்களோட ஹெல்த் கண்டிஷனை நம்ம எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.